கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் என்று சொல்லக்கூடிய 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அதே நேரத்தில் மண்டல் கமிஷன் உத்தரவு ஆணையாக ஆக்கிய பெருமகன், சமூக நீதி காவலர் என்று தமிழ்நாட்டிலே நம் அனைவருடைய உள்ளத்திலும் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விபி சிங் அவர்களுடைய அந்த ஆணை பிறப்பித்த நாள் என்பதையெல்லாம் இணைத்து மிக அருமையாக உரையாற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிப்பொங்குன்றன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கழக பொருளாளர் மானமிகு குமரேசன் அவர்களே, இந்த அற்புதமான புத்தகங்களை அருமையான கண்ணோட்டத்தோடு குறுகிய நேரத்தில் மிக சிறப்பாக எழுதி, எப்போதுமே விளக்கம் சொல்லுகிறவர்களை கேட்டால்தான் எழுதியவர்களுக்கு நாம் கூட இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறோம் போல் இருக்கிறது என்று உணரக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை பெறுகிறோம். எப்போதுமே அந்த பாஷ்ய கர்த்தாக்கள் தான் ரொம்ப மிக முக்கியமானவர்கள். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை, மேலும் இதை செய்ய வேண்டும், இந்த பணி பயனுள்ள பணிதான் என்பதற்கு ஒரு நல்ல அங்கீகார முத்திரையை சமூகத்திற்கு அளிக்க வேண்டும். சமூகம் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த பயணங்கள் தொடரும், இந்த முயற்சிகள் தொடரும். காரணம், தந்தை பெரியார் அவருடைய அந்த துவக்க கால பணியை புத்தகங்களை வெளியிடுவது தான். ஒரு கட்டுரையாக வந்தால் பெண்ணியன் அடிமையானால் நூல் உலகளாவிய அளவிற்கு பல மொழிகளிலே வந்திருக்கிற நூல்கள் கூட அப்படி இருக்கின்றன, பிறகு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செய்திகளை 2 அற்புதமான தமிழ்நாட்டிலே மேடைகளிலே விவாதங்களிலே, சட்டமன்றத்தில் ஒருவர், சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழலே மக்கள் மன்றத்தில் இன்னொருவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடிக்கடி இவர்களெல்லாம் நீதிமன்றத்திலும் பல நேரங்களிலே வழக்கறிஞர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மாறி மாறி வரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டின் செல்வங்கள் அவர்கள். எந்த கட்சி எந்த கொள்கை என்பதை விட தமிழகத்தினுடைய அறிவு செல்வங்கள், அவ்வளவுதான். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய 2 அற்புதமான தோழர்கள். ஒருவர் நம்முடைய சுபவி அவர்கள். சுபவி அவர்களை கண்ட உடனே, கரிஞ்சட்டை தமிழர்னு பார்த்த உடனே அவர்கள் எங்களையெல்லாம் இதுவரையில் ரொம்ப கொடுமையானவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எங்களை விட ரொம்ப கொடுமையானவர்னு இன்னொருத்தர் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்குது, அவ்வளோதான் மிக முக்கியம். ஏன்னா அவர்கள் கணக்கில் எதிரிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக இருக்கிறாருன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு கொள்கை வீரர்களாக இருக்கிறாருன்னு அர்த்தம். எதிரி நம்மை பாராட்டுவதை விட எதிரி நம்மை தாக்கினால்தான் நாம் கொள்கையோடு இருக்கிறோம், நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களும் சரி, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவர். அதுபோலவே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, இன்றைக்கும் நாட்டிலே ஒரு நல்ல அளவுக்கு தெளிவோடும் துணிவோடும் கருத்து தெளிவை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளராக, கருத்தாளராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் ஸ்பீக்கர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். ஆகவே அவர்கள் அதெல்லாம் சொன்னார்கள். அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய பீட்டர் அவர்களுடைய பேச்சை கேட்கும்போது ஒரு பாதிரியாருடைய குரலை தான் கேட்டிருந்தேன். அதுதான் மிக முக்கியம். சர்ச்சிலிருந்து வந்தது. அது மாதா கோயில் மணி ஓசை, அவ்வளோதானே தவறு வரலாம். அதனால் இறைவன் வருவார், எல்லாம் வருவார், ஆன்மா வரும், எல்லாம் வரும். அது எங்களுக்கு உடன்பாடான்னு கேட்காதீங்க, அவருக்கு உடன்பாடு, அதுதான் மிக முக்கியம். அவருடைய மொழியில் அவர் பாராட்டுறார், அவருடைய நம்பிக்கையை அவர் பாராட்டுறார். அவளே தானே தவிர ஒரு ஒன்றும் மிக முக்கியமல்ல. இது அது எங்களுக்கு எது நம்மை பிரிக்கிறது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, எது நம்மை இணைக்கிறது என்பது தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் பெரியாருடைய பாலபாகம். அந்த வகையில் எங்கள் இணைப்பு தான் மிக முக்கியம், மிக முக்கியமாக. அந்த வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இதில் போய் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 9 நெருங்கி கொண்டிருக்கிறது. நிறைய பேசணுன்னு தான் சில குறிப்புகள் எடுத்துகிட்டு வந்தேன். அது தேவையில்லை. பூராமே நல்ல அளவுக்கு சொன்னார்கள். இந்த புத்தகங்களை படி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, அவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது, அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், மற்ற கருத்துலாம் என்னங்க இதில் எது உள்ள நுழையலாம், 2 பேருக்கும் வித்தியாசமாக இதை பிரிவு என்று சொல்லக்கூடியதை பார்ப்பார். நாங்கள் அதை பார்க்கறது இல்லை. எது நம்ம இணைக்கிறது என்று சொல்லும்போது ஒட்டுவது மிக முக்கியமானது பூராமே.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பில் சொல்லுகிற போது ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க எவ்வளவு கவனமாக இருக்காங்க. தமிழர்கள் நினைத்து பார்க்கணும். ஐயா அவர்களுடைய புத்தகத்தை பற்றி சொன்னார். இந்த புத்தகத்தில் இந்த 2 புத்தகத்தை பற்றியும் கவிஞர் சொன்னார். அதே மாதிரி நம்முடைய சுபவி அவர்களும் ரொம்ப அழகாக அந்த மண்டல் கமிஷனை பற்றி சொல்லும்போது அவருக்கே உரிய முறை சொன்னார். அது காங்கிரஸை திமுகவை பற்றி விமர்சனம் வைக்கக்கூடிய புத்தகம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அன்னைக்கு நிலைப்பாட்டை எதிர்க்கக்கூடிய புத்தகம். ஆனால் வரலாற்றை சொல்லுகிற போது தந்தை பெரியாரிடமிருந்து பெரியார் தொண்டர்களாகிய எங்களை போன்ற எளியவர்கள் கற்றுக்கொண்டதே என்னன்னா அறிவு நாணயம். அதுதான் மிக முக்கியம். இந்த அறிவு நாணயம் இன்டலெக்சுவல், அந்த ஐயா சொல்கிற வார்த்தை அவரே சொல்லுவார், அறிவு நாணயத்தோடு சொல்லணும்பார். அந்த அறிவு நாணயம் ரொம்ப மிக முக்கியம். யாரை சொன்னாலும் இன்னும் மிக முக்கியமாக அவர்கள் சொல்லும்போது எழுதும்போது சொல்லுவார்கள். எங்களுக்கு தலையங்க எழுதும்போது கூட எங்களுக்கு அவர்கள் சொன்ன அறிவுரை என்னன்னா, விடுதலையில் கூட ஒரு பார்லிமெண்டேரியன் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதும்பார். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனவர் இல்லை, எங்களை அனுப்புகிறவர் இல்லை, மற்றதில்லை. அதே வார்த்தையை சொல்லுவார். ஆங்கிலத்து வார்த்தையை பல இடங்களில் ஆங்கில சொல்லோடு விளக்கி சொல்லுவார். அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தை சொல்லக்கூடாது. பொய் என்று எழுதாதீர்கள், தலையங்கத்தில் சொல்லுவார். பொய் என்று எழுதாதீர்கள், உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லுங்க. அதுதான் அவருடைய அறிவுரை. அது மிக முக்கியமாக அப்படி ஒரு பண்பாடு உள்ள ஒரு தலைவர், மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற அக்கறை சமூகத்தில் ஒரே வார்த்தையில் அவர்களுடைய விளக்கம் பழைய நிலை, காமராஜர் நிலைன்னு சொன்னார். காமராஜர் ஆரம்பித்த உடனே பல தோழர்கள் பல கோணத்தில் கேட்டாங்க. திராவிட தோழர்களுக்கு கொஞ்சம் பேர் குழப்பம் இருந்தது அந்த நேரத்தில், பார்ப்பனர்களுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தது, மற்றவர்களுக்கு இருந்தது. நீங்கள் என்ன இவ்வளோ நாளாக காங்கிரஸில் எல்லாம் காங்கிரஸை ஆதரிக்க ஆரம்பித்தார் பெரியார் சொன்னார். நான் காங்கிரஸை ஆதரிக்கவில்லை, காமராஜரை ஆதரிக்கிறேன். உடனே கேள்விகள் கேட்டாங்க, நீங்கள் என்ன காமராஜரை இல்லாமல் காங்கிரஸ் தானே இருக்கார் அப்படின்னாரு. அதுக்கு தான் நல்ல பதில். அதுதான் மிக முக்கியம். அவருடைய செயல்கள் அப்படி ஐயா அவர்கள் பகுத்து அறிந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று புரட்சி கவிஞர்கள் சொன்னதை போல அப்படிப்பட்டவர். ஆகவே தான் மிக முக்கியமாக இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை வர்ணித்து கொண்ட இந்த நினைவு நாளில் சமூக நீதி, அந்த சமூக நீதிக்காகத்தானே மிக முக்கியமாக சொன்னார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்தியாவிலேயே நன்றாக நினைத்து பார்க்கணும், இதெல்லாம் மிக முக்கியமானது. முதல்ல தன்னுடைய அமைச்சரவையை அமைக்கிற நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கென தனியே ஒரு பகுதியை துறையை உருவாக்கி உத்தரவு போட்ட ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அது அப்படியே மண்டல் கமிஷன் மற்றதெல்லாம் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். மண்டல் கமிஷனை பற்றி ஐயா ஒரு மண்டல் கமிஷன் வருவதற்கு முன்னாலேயே ஐயா காலத்தில் தந்தை பெரியார் 1வது அரசியல் சட்ட திருத்தம் ஏன் என்று கொண்டு வந்த அந்த போராட்டம் நடந்தது பாருங்கள், வகுப்புரிமை போராட்டம் என்று. அந்த காலகட்டத்தில் ஐயா பேசுகிறது ஒரு புத்தகம் இருக்கிறது, வகுப்புரிமை ஏன். அந்த 1950 பேசுகிறது எல்லாமே புத்தகமாக இருக்கிற சின்ன புத்தகம் தான். அதில் சைதாப்பேட்டையில் மற்ற இடங்களில் அவர் பேசின உரை, அந்த உரையில் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். பல பேருக்கு நமக்கு தெரியும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறவர். தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி என்று பட்டியல் இனம் பட்டியல் ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நம்முடைய சகோதரர்கள் அவர்களை பிரிச்சிருக்கிற போது அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கர் அவர்கள் காலத்தை வந்த வரலாற்றில் சொன்னார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்களே, ஆனால் தந்தை பெரியாரில் சொன்னார் ஒரு கருத்தை பேசும்போது, இந்த வகுப்புரிமையை பற்றி சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசுகளுக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சுதந்திரம் வந்துச்சு, சுயராஜ்யம் வந்துச்சு சொல்லக்கூடிய மத்திய அரசு இருக்கு பாருங்கள், அந்த மத்திய அரசில் மத்திய அரசுடைய இலாக்காக்களில் அது கிடையாது. ஆனால் அன்றைக்கு வெள்ளைக்காரனை நாங்கள் ஆதரிக்கிறோன்னெல்லாம் எங்கள் மேலே குற்றம் சொன்னீர்களே. வெள்ளைக்காரன் உண்டாக்கின எஸ்ஐஆர் ரயில்வேயில், எம்எஸ்என்டம் என்று சொல்லக்கூடிய ரயில்வேயில், இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னாக்கா அன்றைக்கு இடஒதுக்கீடு இருந்தது, கொடுக்கப்பட்டது. இந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய முயற்சியினாலே, நீதி கட்சியினாலே கொடுக்கப்பட்டது இருந்தது.
அதை 47 சுதந்திரம் வந்து தான் அந்த ரயில்வே ஆன உடனே தேசிய மயம் என்று சொன்னால் நம் நாட்டில் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி அர்த்தம் உண்டு. தேசிய மயம்னா பார்ப்பன மயம்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்போது அது ரத்தானது என்று சொன்னால், இந்த ரயில்வேயை தேசியமயமாக்குதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது போயிட்டுன்னு அதில் அந்த புத்தகத்தில் ஐயா சொன்னார். இந்த குறிப்பு ரொம்ப பேருக்கு தெரியாது பூராமே. அது வரையில் இடஒதுக்கீடு எங்கே இருந்தது? தனியார் துறையில், அது கம்பெனி, அதுதான் மிக முக்கியம் அங்கே. அது காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் விடுதலையில் மற்ற குடியரசில் எல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா, எஸ்ஐஆர் ரயில்வே. நல்ல ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா இந்த வரலாற்று குறிப்புகள் என்ன எத்தனையோ செய்திகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. எஸ்ஐஆர் தான் என்ன, சவுத் இண்டியன் ரயில்வே, அதுதான் அது போன்ற. ஆனால் ஐயா விடுதலையில் எழுதும்போது, குடியரசில் எழுதும்போதெல்லாம் என்ன, ஸ்ரீரங்கம் ஐயங்கார் ரயில்வே, அதுதான் திருச்சி எழுதினார். எஸ்ஐஆருங்கிறதுக்கு என்னன்னா, இப்போ ஐஐடிக்கு நம்ம சொல்லலையா, நடைமுறையில் அப்படி தான் இருக்கு. ஐஐடின்னா என்னங்க, ஐயர் ஐயங்கார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தாழ்த்தப்பட்ட சமுதாய, நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் உள்ளே போனால் கூட அவங்களுக்கு இடம் கிடைச்ச பிற்பாடு அவங்க தற்கொலை பண்ண வேண்டிய அளவிற்கு நிலைமைகளை உண்டாக்குகிறார்கள். மனவேதனையோடு சொல்லுகிறோம், யாரும் நமக்கு விரோதிகள் இல்லை. ஏன்னா அவருடைய குறிப்பு அப்போ இதை சொன்னாங்க. ஐயா நாம் அதுக்காக நம்ம போராடணும்னு சொல்கிற நேரத்தில் இந்த இதை முடித்த உடனே முதல் அமெண்ட்மெண்ட்டு இடஒதுக்கீடு வந்த உடனே சொன்னார் ஐயா, மகிழ்ச்சி தான், முதல் வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்கள்லாம் மாணவ பருவத்திலிருந்து கேட்குறோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இதை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுல, மாநிலத்தில் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது. நம்ம எங்கே அங்கே போய் மிகப்பெரிய அளவுக்கு போராடுறது மிகப்பெரிய கஷ்டம் என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொன்னார் ஐயா அவர்கள். என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்களுக்கு சொன்னார், நாங்கள் ஐயா இந்த மாதிரி பெரிய அளவில் போடலாம், ஆனால் அதுக்கு முதல்ல இதை காப்பாற்றணும், இருக்கிறத காப்பாற்றி பறக்கிறத போய் பிடிக்கணும்னு நினைக்கிறத அப்புறம் முதல்ல இருக்கிறத காப்பாற்றணும். இங்கே அதுக்கு தான் 15/4 வந்தது, அந்த பிற்படுத்தப்பட்டவர் வந்தது. ஐயா நம்ம அதை உடனே என்ன விரிவாக்கணும்னு கேட்டோம் சொன்னார். அப்போ சொன்னார், உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே எங்களை 4-5 பேர் வைத்துக்கொண்டு சொல்கிறார், வகுப்பு எடுக்கிற மாதிரி தந்தை பெரியாரோடு இதே பெரியார் தடல்ல அவ்வளவு எளிதாக மீதி எதையும் விட்டு கொடுப்பார்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் ஒன்றிய அரசு என்று வந்தால் அவர்கள் பார்ப்பனர்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா உயர்நிலை தான் அவருடைய பொண்ணில் பாப்பானை சோதிக்கணும்னா நான் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். சில பேர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப முற்போக்கு சிந்தனையாளருங்க, இவர் நம்மோட ரொம்ப இதாக இருப்பாருங்க அப்படின்னு சொன்னார், கருதிங்கிறாருங்க, அவர் தண்ணி போடுறாருங்க, அவர் வித்தியாசம் பார்க்க மாட்டாருங்க அப்படிமா. அதுக்கு உடனே ஐயா கூட்டத்திலேயே வேடிக்கையாக சொல்லுவார், கறியை இவன் வாங்கி கொடுக்குறான் காசு செலவில், இவன் செலவுலேயே அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்டா இவனுக்கு பெருமைன்னு வாங்கி கொடுக்குறவன் நினைக்கிறான், அதை பற்றி இவன் கவலைப்படலை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு சொல்லுவார். அதெல்லாம் சரி. அதே மாதிரி எத்திஸ்ட் நாத்திகர்களாகவும் இருப்பாங்க, யார் பார்ப்பனர்களில் பல அமைப்புகளில் இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் அவங்கள சோதிக்கணுன்னா, பரிசோதனை பண்ணணுன்னா, இரத்த பரிசோதனை மாதிரி என்ன சோதனை செய்யணுன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இடஒதுக்கீடு பிரச்சனையை சொல்லி பாருங்கள். இடஒதுக்கீடை ஒத்துக்கிறாங்களான்னு பாருங்கள். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஐயா சொல்கிறாரு. அதான் அவனுக்கு நேராக தெரியுமே, தினசரி அவன் கழுவுறான், மிகப்பெரிய அளவுக்கு குளிப்பாட்டி விடுறான், எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆகவே அவனுக்கு அதை பற்றி தெரியும். இல்லைங்கிற முதல் சங்கதி அவனுக்கு தான் தெரியும், கிட்ட இருக்கிறவனுக்கு. அதனால் உனக்கு எனக்கும் தெரியாது, அது வேறு. அதனால் அது பெரிய விஷயமில்லை அவர்களுக்கு. ஆனால் இடஒதுக்கீடுன்னு சொல்லல அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஈல்டாக மாட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, கீழே அடைக்க மாட்டாங்க. என்ன அதுக்கு உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சங்கராச்சாரியார் இது இங்கே இதே மேடையில் பழைய இடத்துல 10 சொற்பொழிவுகள் நடந்து அந்த அப்படியே வந்திருக்கு. இதில் இந்த சங்கராச்சாரி யாருன்னு இந்த நூல் இருக்குது பாருங்கள். இந்த நூலில் எதுவும் எங்கள் கற்பனையே கிடையாது. அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனமோ அல்லது தாக்குதலோ கிடையாது இதில் எதுவுமே. சங்கராச்சாரி யார், ஒரு நடுவில் ஒரு ஐஃபன் போட்டோம், சங்கராச்சாரி யாருன்னாங்க.
சங்கராச்சாரி யார் அப்படின்னு. ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கலைஞரை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் சாபம் கொடுத்தோம். சொன்னார், இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் சாமியார், அந்த சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சாமியார்னு 2 பேரும் போனாங்க. ஜெயிலுக்கு போனவர் தான் இப்போ பெரிய ஒரு மாதிரி இருக்கார் போராமே. இதே மேடையில் அவர் சொல்கிறப்ப என்ன பண்ணார், இங்கே பேசும்போது அங்கே காம கோடி பீடம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். யார்? கலைஞர் சொன்னார் இந்த மேடையிலே. உடனே அவர் படுத்துன்னு விட்டான், நான் வேண்டிட்டேன், படுத்துன்னு விட்டார் அப்படின்னெல்லாம் கரெக்டாக சொல்லி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு வாரம் உடம்பு முடியல கலைஞருக்கு. அதனால் அதை சொன்ன உடனே அந்த ஆத்திரத்தில் கோபத்தில் தான் உடனே எடுத்து சங்கராச்சாரி யாருன்னு ஒரு தொடர் சொற்பொழிவு ஆரம்பித்தோம். நாங்கள் தொடர் சொற்பொழிவு ஆரம்பித்தது 2 சொற்பொழிவாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லி 3-4 வால்யூம்களுக்கு மேலே அவருடைய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கே, அவர் இவருக்கு மூத்தவர். மிக முக்கியமாக அவரை இருக்கும்போதே இவர் சங்கராச்சாரி ஆயிட்டார் பூராமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட சங்கடம் ஏற்பட்டு தான் தண்டத்தை விட்டு ஓடி போய் திரும்பி வந்தார் தலைக்காவேரிக்கு போயிட்டு. இது அத்தனையும் இருந்த அந்த சங்கராச்சாரியாருடைய அந்த தெய்வத்தின் குரல்லேருந்து தான் பூராவுமே இதில் எடுத்திருப்போம். அவருடைய உரை, அவர் பேசினது, அதுதான் முதல்ல கணபதிங்கிறவர் தொகுத்து கொடுத்தது. அதில் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், ஒரு ஆய்வு. இதுதான் மிக முக்கியமாக. இதையெல்லாம் தடை செய்யணும், போடணும், பிராமணர்கள் சங்கத்தில் தீர்மானம் போடணும்னு வந்த நேரத்தில் கூட ஒரு பேராசிரியர், அவர் லட்சுமி நாராயணன் பேர், ஒரு தென்காசியில் இருந்தார், இறந்து போனார் இப்போ ஐயர். அவர் அந்த பிராமண சங்கம் கோவையில் நடந்த நேரத்தில் இவங்க எல்லோரும் வேகமாக போய் நம்ம பெரிய வாழை பற்றி இப்படி வரல யாரும் பேசுறதில்லை, ஆகவே எழுதியிருக்கிறான், அதனால் தடை செய்ய சொல்லணும், நம்ம அரசாங்கத்தில் வேகமாக போகணுன்னாரு. எல்லாரும் சரின்னு தீர்மானம் எழுதுங்கன்னு போட்டிருக்காங்க. அவரே சொன்னார். பிறகு செய்தி வெளியே வந்தது என்னன்னா, ஒன்று அப்படியா, இவர் எழுந்திரிச்சு கேட்டிருக்காரு. அவரும் நாமம் போட்டிருப்பார், எல்லாம் பண்ணுவார். வேறொரு நம்முடைய பகுத்தறிவாளர் நண்பருக்கு சொன்னால் அவர் மூலமாக தெரிஞ்சு என்கிட்ட இந்த தகவலை சொன்னாங்க. சரி, இந்த புத்தகத்தை நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். அவர் வீரமணி எழுதின புத்தகத்திற்கு அதை படிச்சிருக்கீங்களா, அவர் அந்த ஆள் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னாரு. இல்லை, எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா படிக்கணும், அதுதான் நம்ம ஆளாக தாக்கி எழுதியிருக்கா, இதை பற்றி பெரியவாளை பற்றி விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் புத்தகம் பூரா படித்தேன். அதில் இருக்கிறது பூரா பெரியவாள் என்ன எழுதியிருக்கிறாரோ அதிலேருந்து தான் எழுதியிருக்கிறார் அவர் எல்லாமே. இதை நீங்கள் போய் தடை பண்ணணும்னு போட்டு இதை விமர்சனமாக்கி அவங்க கோர்ட்டுக்கு போனால் இன்னும் பெரிய சங்கதிகள், பல விஷயங்கள் சங்கடத்தை உண்டாக்குற மாதிரி ஆகிடும். அதனால் இது அப்படி கமுக்கமாக ஒன்றும் இல்லாமல் பேசாமல் விடுங்க, அவ்வளோதான். தவிர வெளியில் நீங்கள் வேறு பிரச்சனை, எல்லாம் புத்தகம் இன்னும் அது அதிகமாக விற்கும், அதனால் நான் தான் அந்த கருத்தை சொன்னேன்னு அவர் சொன்னார். அவர் தென்காசி இருந்தவர், மிகப்பெரிய அளவுக்கு. அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சங்கராச்சாரியார் என்ன ஆன்மீக குரு. அவர் மதத்தை பற்றி பேசலாம், சொர்க்கத்தை பற்றி பேசலாம், அல்லது நரகத்தை பற்றி பேசலாம், தலைவிதியை பற்றி பேசலாம், எதை வேணாலும். ஆனால் அவர் பேசின உரையில் எதை பற்றி கவலைப்படுறாரு மிக முக்கியமாக நல்லா கவனிக்கணும். அவங்க எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்கங்கிற உதாரணம், கம்யூனல் ஜீவோ கூடாதுன்னு பேசுகிறார், எழுதுகிறாரு. இல்லை, இது இருக்கிற வாசகத்தை சொல்கிற பாருங்க. இதுக்கு மூன்றாவது, இது சங்கராச்சாரியாரின் 3வது பகுதி, தெய்வத்தின் குரல் என்பதாகும். சங்கராச்சாரியாருடைய பேச்சுன்னு எடுத்து போட்டுட்டு இது ஜாதி தர்மம், வர்ணாசிரம தர்மம் என்று தான் இருக்க வேண்டும், இதற்கு மாறுபட்டிருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லி, வர்ணம் என்றும் ஆசிரமம் என்றும் தர்மங்களை பிரித்து கொண்டதால் தான் எந்த மதஸ்தர்களும் முடியாத அளவுக்கு உயர்ந்த குழு நம் மதஸ்தர்கள் ஏராளமானவர்கள் அனாதிகாலம் தொட்டு அழியாமல் காப்பாற்றி வருகிறார்கள். அதெல்லாம் இப்படி வரிசையாக சொல்லிட்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டியதில்லை. முக்கியமான பகுதி என்னன்னா, இங்கே சொல்லும்போது சொல்கிறார் மிகமாக, அதாவது இங்கே ஒரு கருத்து சொல்கிறார். உலகத்தை பார்க்க வேண்டிய இந்த மடாதிபதி லோகத்திற்கே குருவாக இருக்க வேண்டியவர் எதை பற்றி கவலைப்படுகிறார்? மண்டல் கமிஷனை பற்றி கவலைப்படுகிறார். அதுதான் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாருங்க. அந்த கம்யூனல் ஜீவோவான வகுப்புரிமை தான் மண்டல் கமிஷனின் தத்துவம். சங்கராச்சாரியார் இந்த கம்யூனல் ஜீவோ வைப்பதை பற்றி கவலைப்படுகிறார். நான் சொல்வது இது அவருடைய எழுத்து, அவர் பேசுனது அப்படி அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை. 3வது அந்த கவலை, நான் சொல்வது எல்லோருக்கும் தான் என்றாலும்
பிராமணர்களில் அதில் எல்லோருக்கும் தான் சொன்னாலும் பிராமணர்களில் வசதியுள்ள பென்ஷனர்களுக்காக இதை குறிப்பு சொல்லுகிறேன். இந்த மிக முக்கியமாக மற்ற சமூகங்களில் நிராதரவான இளைஞர்களை ஆதரிக்க அந்தந்த சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் நிரம்ப ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். பிராமணர்களுக்குத்தான் அந்த ஸ்பிரிட் இல்லை. காலேஜ் அட்மிஷன், உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் வியூ வந்த நாளாக கவனிங்க. பிராமண பசங்கள் அதிக கஷ்ட திசையில் இருக்கிறார்கள். பூராம இருக்கிறது பூரா அவங்க யார் சொல்கிறது? சங்கராச்சாரியார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார், மூத்த சங்கராச்சாரியார். அதுதான் இப்போது பிராமண பசங்கள் அதிக கஷ்ட திசையில் இருக்கிறார்கள். இப்போது அந்த சமூகத்தில் சௌரியம் உள்ளவர்கள் இதை கவனிக்காமல் இருப்பது நியாயமல்ல. சௌரியம் உள்ளவர்கள் வசதி இருக்கு, கவனிப்பாக இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லிவிட்டு ரொம்ப மிக முக்கியமாக சொல்கிறார். ஆகவே இதை சொல்லிவிட்டு இப்போது சொல்லுகிறார், ஒரு காலத்தில் பிராமணன் தலையில் கை வைத்து பரவி பரவி இப்போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று பேர் வைக்கப்பட்ட சமூகங்களிலும் இது பரவி காலேஜ் அட்மிஷன், சர்க்கார் உத்தியோகம் எல்லாவற்றிலும் பின்னால் தள்ளப்படுவதில் முடிந்திருக்கிறபடியால் இவர்கள் எல்லோரும் எதிர்கால தலைமுறை விஷயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். சில வகுப்பாருக்கு, அது மட்டுமல்ல, கடைசியாக முடிக்கிறார், சில வகுப்பாருக்கு உரியதையும் புறக்கணித்து சர்க்காரே பிற்பட்ட வகுப்பாருக்கு, கவனிங்க, பிற்பட்ட வகுப்பாருக்கு அதிகப்படி சலுகை காட்டுவதால் தான் அப்போ இது வரவே இல்லை, மண்டல் கமிஷன் வரல, பண்ணுறதில்லை, பழைய செய்தி, அதுக்கே அவங்களால் தாங்க முடியல. அதுதான் சலுகை காட்டுவதால் தான் அவர்களுடைய பேச்சு. இந்த விஷயத்தில் மட்டும், இந்த கவனிங்க, நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும், இந்த விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் கம்யூனல் பேசிஸில் வகுப்படையில் பேச வேண்டியிருக்கிறது. ஐஎம் கம்யூனலிஸ்ட் சொல்கிறாரு, நான் கம்யூனல் பேசிஸில் தான் பேசுகிறேன். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஆச்சே, என்னது அவங்கள பாதிக்கிற விஷயமாச்சே, இதுதான் மிக முக்கியம். அதனால தான் தோழர்களே, தந்தை பெரியாருடைய நூல்களும் மற்றது ஏராளமாக இருக்குது, சொல்ல வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்லலை. ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது இருக்க சில நேரங்களில் ரொம்ப நகைச்சுவை மாதிரி இருக்கும், அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், மக்கள் மத்தியில் சிந்திக்க வைப்பார், அதுதான் மிக முக்கியம். ஆனால் அந்த தத்துவம் அதில் ரொம்ப மிக முக்கியம். அவர் சொன்னார், அவர் எவ்வளோ எளிமையாக மக்கள், சாதாரண பாமர மக்கள் மத்தியில் சொன்னவர், எழுத படிக்க தெரியாத மக்கள், அந்த மக்கள் மத்தியில் அவர் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சா என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமான்லாம் தூக்கி வெளியே எறிவான். யார்? நான் ஐயா சொன்னது, நம்ம ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சா பார்ப்பதாக இருக்குது, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சா வெளியில் இருக்கிற சாமான்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே எறிவான்னார். அதுதான் மிக முக்கியம். அதாவது ரொம்ப எளிமையாக எப்படிப்பட்ட அவருடைய சுயநலம் இருக்குங்கிறதுக்கு மிக முக்கியமானது பூராமே அப்படிப்பட்டது. கன்னியாகுமரியில் பாப்பானுக்கு தேள் கொட்டினா இமயமலை இருக்கிற பாப்பானுக்கு நெறி கட்டும் அப்படின்னார். ஒற்றுமை இதுக்காக இந்த உதாரணம், வார்த்தைகள் வேணால் குருடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் பச்சையாக பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொன்னது தான் விழிப்புணர்ச்சி. அவர்கள் மிக முக்கியம். ஒரு பெரிய நிலைக்கு போன பிற்பாடு அவர் என்ன பண்ணுறார், நான் கம்யூனல் பேசிஸில் இதுக்காக பேசி ஆகணும், நான் கம்யூனலிஸ்ட்னு என்ன சொன்னால் கூட அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கார். இது மாதிரி ஏராளமான செய்திகள் நண்பர்களே ஏராளமாக உண்டு. அதையெல்லாம் தாண்டி தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதை ரொம்ப அழகாக நான் இதை சொன்னார் அவர்கள். இந்த பெரியார் என்ற இந்த வாழ்க்கை வரலாற்றுலேயும் இதை தொகுக்கும் போது என்ன சங்கடம்னா, பல விஷயங்கள் ஐயா அவருடைய ஒரே வரியில் தன்னை பற்றி சொல்லி கொண்டு போது சொன்னார் ஒரு வாக்கியத்தில், நான் என்றைக்கும் கட்சிக்காரனாக இருந்ததில்லை, கொள்கைக்காரனாகவே இருந்திருக்கிறேன். இந்த வார்த்தை போதும். இதுதான் மற்றது எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். நான் மாறிவிட்டேன், நான் ஒரு தலைங்க எழுதினார், எத்தனையோ அவர் சொன்ன மாதிரி கர்ணம் போட்டிருப்பேன், ஆனால் எல்லாம் என் கொள்கைக்காக, என் கொள்கையை செயல்படுத்தணுன்றதுக்காக. இதில் ரொம்ப அழகான விளக்கம் சொன்னார். கொள்கை என்பது வேறு, நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும். அதை செயல்படுத்துகிற திட்டம் என்பது வேறு. கொள்கை என்பது ஆங்கிலத்திலேயே நல்ல விளக்கம் சொன்னார் பெரியார். கொள்கை என்பது பிரின்சிபிள்ஸ். ஒரு இயக்கத்துக்கு கொள்கை முக்கியம். கொள்கை என்பது பிரின்சிபிள்ஸ். அதை செயல்படுத்துகின்ற முறை இருக்குது பாருங்க, அதுக்கு திட்டம், அதுக்கு பாலிசி என்று பேர். கொள்கை என்பது மாறாதது,
பாலிசி என்பது அடிக்கடி மாற வேண்டியது. மாற்றி நேரத்தில் கொடை பிடிக்கணும். மழை பெய்யாதப்போ ஏன் கொடை, நீங்கள் தானே முன்னால் படிங்க, ஏன் இப்போ கொடையை மழைக்க சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. பூராமே குளிர் போகுது, அதனால் சொட்டர் போடுறோம் பூரா. மிக முக்கியமாக ஏன் அதே சொட்டர் தானே நீங்கள் போட சொன்னீங்க, இப்போ ஏன் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நல்லா வெயில் காலத்தில் அதை யாரும் புழுக்கத்துக்கு போட்டிருக்கணும்னு கேட்கக்கூடாது. அது அறிவு. ஆகவே நான் எதை ஒட்டியும் சிந்தித்து அறிவுபூர்வமாக சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னார் கடைசியாக. 2 விஷயம் அதை தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த அறிவுக்கு சுதந்திரம் கொடுக்க தலைவர், அறிவுக்கு சுதந்திரம் கொடுங்க. முதல்ல எடுத்த உடனே அவருடைய உரை எழுத்தில், பேச்சில், நடைமுறையில் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேங்கிறதுனால நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்கள் அறிவு என்ன சொல்லுகிறது, பகுத்தறிவு சொல்லுங்கள். அவ்வளோதான் மிக முக்கியம். துவக்கத்துலேயும் அதுதான், இறுதியிலையும் அதுதான் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு அறிவு நாணயம் உள்ள தலைவர் அவருடைய வாழ்க்கையில் சொல்லும்போது அதை நாங்கள் தொண்டர்கள் கடைப்பிடித்தார்கள். அவருடைய உலகத் தலைவராக உயர்ந்திருக்கிற தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு 38ஓடு நின்று போய்விட்டது என்று இருக்கக்கூடாது என்பதற்காக 73 வரையிலே எத்தனையோ சம்பவங்கள், அது அத்தனையும் தொடர்வதற்கு நல்ல வாய்ப்பாக அந்த ஏடுகள் இருக்கின்றன, ஆவணங்கள் இருக்கின்றன. அதை இளைய தலைமுறைக்கும் வருகிற தலைமுறைக்கும் கொண்டு போகணும், இனி எதிர்கால தலைமுறை கொண்டு போகணும், பதிவு செய்யணும். அப்படிங்கிறதுக்காக அடுத்த பல முயற்சிகள் செய்த தோழர்கள்லாம் இருக்காங்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய தலை தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கருணாநிதி போன்றவர்கள் இப்படி வந்தவர்கள் விமர்சனம் செய்வதெல்லாம் மிக முக்கியம். இதில் என்ன சிக்கல்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் நான் கட்சிக்காரனாக இருந்ததில்லை, கொள்கைக்காரனாக இருந்திருக்கிறேன்னு சொல்லும்போது கொள்கை பார்வையை வைத்து கொண்டு பார்க்கும்போது ஒரே அளவுகோல் தான் அவர்கிட்ட. உதாரணம், இந்திய எதிர்ப்பில் அவர் 65 இந்திய எதிர்ப்பில் கண்டித்த பகுதிகள்லாம் இருக்குது. இல்லை அப்போ உடனே சொல்லலாம், என்னங்க அவரே போய் எப்படி சொன்னாலும் ஐயா அதில் கலந்து கொள்ளியான்னு யாரும் இளைஞர்கள் தோழர்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், காங்கிரஸ் காலத்திலிருந்தும் அது திராவிட சொந்த இயக்கமாக இருந்தாலும் வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர் தந்தை பெரியார். அதனால் வன்முறை தண்டவாளத்தை பேத்தாங்க, தபால் ஆஃபீஸை கொடுத்துட்டாங்கிறத காந்தியார் காலத்தில் மாறுபட்டவர் அவர். அதில் வரவில்லைன்னு சொன்னார். அதே மாதிரி சில காரியங்கள் 65 நடந்ததுன்னு சொன்ன உடனே அது ஆட்சியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு காமராஜர் ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிற நேரத்தில் பல ஏடுகள் எப்படி கொண்டு வந்தார்கள்னா, மொழி போராட்டத்தையே ஆட்சியை அகற்றுகின்ற போராட்டமாகத்தான் வந்தார்கள். அதற்கு பக்தவசலம் ஒரு அருமையான ஒரு கருவியாக பயன்பட்டார். இதுதாங்க வரலாற்றில் 3 வரியில் மிக முக்கியம். இதையெல்லாம் விளக்கி சொல்லுகிற போது எழுதுகின்ற தொகுக்கின்ற எங்களுக்கு சங்கடம் உண்டு. ஏன்னா இப்போ ஐயா அதை மாறுபட்டிருந்தார், அண்ணா 18 ஆண்டு காலம் பிரிந்திருந்தார், மறுபடியும் வந்தார்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் அவர்கள் எத்தனையோ விமர்சனங்கள் செய்திருப்பார்கள். ஒரு காலத்தில் அதே மாதிரி ஜஸ்டிஸ் கட்சியை தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இருந்தபோது கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். பெரியாருடைய விமர்சனத்தை TM நாயர் மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் செய்திகள், அதெல்லாம் பதிவாகத்தான் வேணும். ஆகவே தான் நாங்கள் ரொம்ப கடினமான ஒரு பணி, ரொம்ப மிக முக்கியமாக இந்த சில நேரங்களில் வரலாறு எழுதுகிற போது, தொகுக்கிற போது அந்தந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி வரலாற்றை மாற்ற முடியாது. அதுதான் மிக முக்கியம். பூராமே NS கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நம்ம படத்து உலையில் ஒரு வேடிக்கையாக அவர் வச்சுருப்பார். கடைசியாக ஒரு நாடகம் ஒன்று நடத்தார், தளபதின்னு அதுக்கு பேர் கொடுத்தார். ஜெயிலிருந்து வந்த பிற்பாடு வந்த உடனே ஒரு ஹோட்டல் நடத்துவார். அதில் ஹோட்டல் நடத்தும்போது என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு கட்சிக்காரன் வரும்போது அந்தந்த தலைவர் படத்தை மட்டும் வச்சு அடுத்து அவர் போன உடனே சாப்பிட்டு போன உடனே அந்த படத்தை எடுத்துகிட்டு அடுத்த கட்சிக்காரர் வரும்போது அந்த தலைவரை வச்சுருப்பார். பூராமல் அவர் வந்த உடனே வருவார். சரி இப்போ என்னையா போன தடவை வந்தவன் சாப்பிட்ட உடனே பார்த்தா அந்த படம் இப்போ காணமே, அதுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சுருக்காருன்னு ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான். உடனே அப்போ என்ன பண்ணாங்க, சரின்னு 3 பேர் எல்லாம் பண்ணி 4 தேவை ஆரம் முடித்த பிற்பாடு கடைசியாக திடீர்னு அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து வருவோம். அப்போ என்ன பண்ணுவார்னு வருவோம்னு அவங்க எல்லோரும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். எந்த படமும் இருக்காது மிக முக்கியமாக. அப்போ தான் அந்த நகைச்சுவை மூலம் காட்டுவார். மிக முக்கியமான கொள்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வியாபாரம் செய்வார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே அவர்களுக்கு வியாபாரிகளுக்கு அது நல்லது, எது அப்பப்போ சரக்கு, அதுதான் மிக முக்கியம். பெரியாருக்கும் மற்றவர்களுக்கும் அதுதான் வேசாகும். உதாரணமாக ஜாதி ஒழிப்புக்கே பாருங்கள், ஜாதி ஒழிக்கணும்னா அந்த திட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து அது கடுமையாக அரசியல் சட்டத்தினுடைய ஜாதி பாதுகாப்பு பகுதியாக
கொடுத்து என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு மாற்றணும்னு சொல்கிறோம். வரலன்னா எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது வரல. ஆகவே நளினத்துக்காக தந்தை பெரியார் தன்னை மாற்றி கொண்டதில்லை. அவர் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே அதை எடுத்து ரொம்ப வேகமாக எடுத்து சொல்லி இந்த சங்கடங்கள் இது அத்தனையும் இருக்குது. அடிக்கடி சொல்கிறது, இந்த ஜாதி ஒழிப்பு இப்போ கொசுவை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கொசு கடிக்குது, கொசுவை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்னா பெரியாருடைய முறை, எங்கெங்கே சாக்கடை இருக்கோ அதை அடைக்கணும், எங்கெங்கே கொசு உற்பத்தி ஆகுதோ அதை தடுக்கணும். அது மதமாக இருக்கலாம், அதுக்கு சாஸ்திரமாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம் அப்படின்னு ஐயாவுடைய நோய் நாடி நோய் முதல் நாடுறது. ஆனால் அது ஒரு வகை. ஆனால் இன்னொருத்தர் கொசுவத்தி விட்டால் போதுங்க, கொசுவத்தியை கொளுத்தி வைங்க, கொசுவெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு நினச்சா உண்மையாகவே அவர் கொசுவை அழிக்கிறவரா? கொசு அழித்தா இவருக்கு இண்டஸ்ட்ரியை மூடிடணும். அதுதான் மிக முக்கியம். எவ்வளவுக்களவு கொசு பரவுகிறதோ அவ்வளவுக்களவு கொசுவத்தி விற்கும். கொசுவத்தி எங்கே பார்த்தாலும் மிக முக்கியமாக டாட்டாய்ஸா அதுவா ஏதோ ஒன்று பேர் சொன்னால் நான் ஏதோ விளம்பரக்கார மாதிரி ஆகிடும் போகாமல். ஆகவே அந்த மாதிரி வந்தால் அவருடைய உள்நோக்கம் என்ன? அவருடைய உள்நோக்கம் தொழில் நடக்கணுங்கிறது தான். அது மாதிரி பல நேரங்களில் அரசியலில் தொழில் நடக்கக்கூடியவர்களுக்கும் உண்மையாகவே கொசுவை அழிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற வேறுபாடு தான் தந்தை பெரியார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பல செய்திகள். இவைகளெல்லாம் வரலாற்றில் இருக்கணும். இன்னும் 9 தொகுதி வந்திருக்கு. அந்த 9 தொகுதியை தாண்டி இன்னும் 2 அல்லது 3 கூட வரலாம். ஏன்னா திமுக ஆட்சி அண்ணா அவர்கள் நடத்தின காலம், ஐயா அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு மறைந்த பிற்பாடு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலம், அது எல்லாம் நடந்தது. அத்தனையும் சிறப்பாக கொண்டு வருவதற்கு ஆவணங்கள் இருக்கின்றன, நடத்தைகள் இருக்கின்றன. எனவே தான் நாளைக்கு நம்முடைய தலைமுறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வரலாறுகள் என்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே தான் காலப்பட்டமாக கருத வேண்டிய நூல்களுக்கு நல்ல விமர்சனத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து அதற்காக ஒத்துழைத்த அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம். சந்திப்போம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் இந்த 2 நூல்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய நூல்கள். நன்றி, வணக்கம்.